நல்ல தீக்கணல வாங்கி அதுல மன்மதன் எழுத்துற மறுப்பு கத்து படிக்கலன்னா பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. என்ன பிரமாதமா இருக்கான் பாத்தியா? மன்மதன்னா மன்மதன் தான் ஐயா. யார் சார் மன்மதன்? பெரிய சஸ்பென்ஸா இருக்கு. போட்டோ ஒரு பேப்பர்ல போட மாட்டேங்கிறாங்க. 18-19 வயசு தான் இருக்குமா. சோடா புட்டி கண்ணாடி போட்டு வடவடன்னு இருப்பானா. ஐயர் பையனா. 80 வயசு கிழவரான். இந்தியன் நேஷனல் ஆர்மில சுபாஷ் சந்திர போஸ் கூட இருந்தவரான். ஆம்பளை இல்லையா பொம்பளையாப்பா. புருஷன் பேர்ல எழுதிக்கிட்டுதான். அடிங் கழுத காசுமாலா. சாப் ये तो मद्रास वाला साहब. நம்ம தமிழ்நாடு சார். பத்திரிகாரனா சொன்ன கேட்காம போயிட்டு இருக்கான். அவையே அங்க போனா அந்த இடம் பயங்கரமான கொள்ளக்காரங்க இருக்கிற பள்ளத்தாக்காச்சே. நம்மளாலே அங்க போக முடியல. एक आदमी तैयार हो जाओ. तुम बंदूकें घोड़ों को तैयार रखो. கொள்ளக்காரங்க துரத்துறாங்க சார். பின்னாடி வரவங்களை ஷூட் பண்ணுங்க.
குட் நைட் சார். ரிப்போர்ட்ஸ் யாரையும் விடாதீங்க. நீங்களும் போங்க. ஃபாரன்சிக் வந்துட்டாங்களா? ஸ்பெஷலிஸ்ட் வர சொல்லுங்க. மிஸ்டர் மனோகர், இங்க வாங்க. யூ டு ஒன் திங். கார்டன் ஆஃப் தி என்டையர் ஏரியா. ஹாய் மதன். என்ன எல்லாரும் கிளம்பிட்டீங்க? நாங்க லேட்டா? புதுசா ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்திருக்கான். ஒரு நியூஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறான். கொடுக்க மாட்டேங்கிட்ட நம்ம என்ன சண்டையா போட முடியும்? வாப்பா போலாம். கொடுக்க மாட்டேன்னு சொன்னா போயிடுறதா? வாங்கணும். நின்னு வாங்கணும். நின்னு வாங்குறதுக்கு ஏறி வாங்குறதுக்கு நீ என்ன பழனி மேலே வச்சிருக்காங்க? ஹலோ சார், இங்க என்ன சார் நடந்துச்சு? யார் நீங்க? தீக்கனல் பத்திரிகையில இருந்து வரோம். பேப்பர்காரங்களா? இப்பதானே சொன்ன நியூஸ் எதுவும் கொடுக்க முடியாதுன்னு. காலைல 10 மணிக்கு வந்து பாருங்க. சார், சம்பவம் நடந்தது இன்னைக்கு. அத நாளை காலையில 10 மணிக்கு நீங்க சொல்லி அத நாங்க நாளைக்கு நைட் பிரிண்ட் பண்ணி அத நாளானைக்கு காலையில மக்கள் படிக்கிறதா இருந்தா அது எப்படி சார்? சம்பவங்களை சுட சுட முந்தி தரும் எங்க பத்திரிக்கைன்னு வேற நாங்க சொல்லிருக்கேன் சார். 4 வரி சொல்லுங்க, போயிடுறோம். கஷ்டமா இருந்தா 2 வரியில சொல்லுங்க சார். Look here, no news means no news. Don't disturb. Out. I am ready. Come on sir. என்ன சார் எதுறீங்க? பீட்டர் அவர் போட்டோ எடு. ஏய், எதுக்கு எடுத்த? நல்ல பர்சனாலிட்டியா இருக்கீங்க சார். அப்புறம் என்ன சார் நடந்ததா என்னன்னு எழுத விட மாட்டீங்க? உங்க நடத்தையாவது எழுதலாம்ல. உங்க போட்டோ போட்டு இவரெல்லாம் புது அசிஸ்டன்ட் கமிஷனர், வரவங்க எல்லாம் வல்லு வல்லுன்னு கடிக்கிறாரு. பத்திரிகைக்காரங்க ரொம்ப கேவலப்படுத்துறாரு. இப்பவே இப்படின்னா பின்னாடி கமிஷனர் ஆயிட்டாருன்னா அப்படின்னு ஏதாவது எழுத வேண்டியதான். என்ன மிரட்டரியா? இந்த மக்கள் இருக்காங்களே, பேப்பர்ல எது வந்தாலும் நிஜம்னு நம்பிடுறாங்க சார். இப்போ நான் சொன்னதே திருப்பி போட்டு உங்க போட்டோ போட்டு இவர்தான் புது அசிஸ்டன்ட் கமிஷனர், வீரன், இளைஞர், அழகர், அற்புதர், பரபரப்பாக பரப்பவர், இவருடைய துடிப்புக்கு கூடிய சீக்கிரமே ஆகிடுவார். எதுவா? பெரிய மனுஷன். இது பெரிய மனுஷன் கமிஷனர் அப்படின்னு நாங்க எழுதணும்னு வச்சுங்க. அதையும் ஜனங்க நம்பிடுவாங்க சார். நம்ம ஜனங்க அந்த மாதிரி. என்ன சார் நடந்துச்சு? உங்க பேரு? மதன், மன்மதன். மறுபக்கம் என் பக்கம் தான். தீக்கடல்னு சொல்லும்போதே சந்தேகப்பட்டேன். I am your fan. அடடே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். என்ன சார் நடந்துச்சு? He's been shot dead. பேரு விஸ்வநாதன். ஏர்போர்ட்ல பாதுகாப்பு அதிகாரியா இருக்காரு. வயசு 50-55 இருக்கும். அவங்க ஆபீஸ்ல கான்டாக்ட் பண்ணப்போ 10 மணிக்கு தான் டியூட்டி முடிச்சு கிளம்புதா சொன்னாங்க. போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரோ சுட்டுருக்காங்க போல் இருக்கு. என்ன அது ஒரே கூட்டமா இருக்கு? ஒரே ஒரு கொலை தானே நடந்துச்சு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பாதி பேர் இங்க இருக்கானுங்க. எவன் அந்த கேஸை டீல் பண்றது? புதுசா வந்திருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் அரவிந்த் சார். கிழிச்சானுங்க. அவன் வருஷ கணக்குல பெஞ்சை தேய்ச்சிட்டு மேல வராங்க. இவனுக்கு வேற பரீட்சை எடுத்துட்டு வந்துடுறானுங்க. இவனு மேல ஒரே தொல்லையா போச்சியா? எங்கயா அவன்? அவனையா? அடடே சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய்யா, இவங்க பேசுற டிபார்ட்மெண்ட்ல சமைக்கிறேன். சார் சார், அவர் ஏன் சார் திட்டுறீங்க? அவர் வாயிலேந்து ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்குமான்னு பாக்குறேன். இந்நேரம் நீங்க இருந்திருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்ககிட்ட நியூஸ் வாங்கி உடனே பிரிண்ட் பண்ணிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு என்ன இழிச்ச வாய் நினைச்சுக்கிட்டியா? உனக்கு இங்க என்ன வேலை? அதான் பெல்ட் கட்டிருக்காங்களே, அதுக்கு பின்னால பண்ணில. பா 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 பா. சரி சார், போறேன் சார். ஏன் சார் டென்ஷன் ஆவறீங்க? ஏற்கனவே பிபி கேஸ், இதுல வேற வயசான காலத்துல ஏதாவது ஆயிட போகுது சார். நான் பரி அரவிந்த், நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசு. அவனை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவனை விட்டா நமக்கே தொழில் சொல்லி கொடுப்பான். அவன் ஒருத்தன் தான் புத்திசாலி, மத்தவங்க முட்டா நினைப்பா. அவனுக்கு இருப்பிட்டு கொஞ்சம் கிண்டிட்டு போலாம். வந்த வேலை தான் முடிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன கிண்டறதுன்னு ஓடுறது? நீ இருந்து கிண்டிட்டு வா, எனக்கு டைம் ஆச்சு. நான் போய் ஒரு பெக் அடிக்கிறேன். கொலை எப்ப நடந்துச்சு? சரியா 10:30 மணிக்கு சார். இல்ல சார், அவர் கீழே விழுந்த அதிர்ச்சியில சரியா 10:30 மணிக்கு அவர் வாட்ச் நின்னு போச்சு. அதான் சொன்னேன். தெரியா? அதை கண்டுபிடிக்க தான் நாங்க இருக்கோம். அது வரைக்கும் உங்க திருவாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? சரி சார், சரி சார், நீங்க உங்க வேலையை பாருங்க. அவனை பார்த்தாலே என்ன பத்திட்டு வருதியா? எங்க இருந்தே அவன் தொலைஞ்சா? துத்தரி. அப்புறம் யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியல சார். என்ன காரணத்துக்காக கொலை பண்ணாங்கன்னு புரியல. என்னையா காரணமா இருக்க போகுது? அந்த ஆள் முகத்தை பாரு, சாதுவா தெரியலாம். இவனுக்கு யாரையா விரோதி இருக்க போறாங்க?
இது யாரோ நினைச்சு யாரையோ சுட்டுட்டாங்க. ஆல் மாரட்டன் கேஸ், மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி. அடடே, வெரி குட் சார். நாட்டுல கோர்ட் வேணாம், விசாரணை வேணாம், ஜட்ஜ் வேணாம். ஒரு ஆள் கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்த வேண்டியது, அவன் முகத்தை பார்த்து இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவனுக்கு 6 மாசம், இவனை விடுதலை செய் அப்படின்னு சொல்லிட வேண்டியது. இப்படியே நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, நாட்டுல கேஸ் எல்லாம் பட்டு பட்டு முடிஞ்சிடும் சார். வேணப்பா, இவங்கிட்ட வாய் கொடுத்துட்டு எதையோ புண்ணான கதையாயிடும். போடுங்க, ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி ஆபீஸ் கொண்டு வந்து போலாமா? வா வா. சார் சார் ஏன் சார் அவர்கிட்ட போய் நீங்க அவரை பத்தி கவலைப்படாதீங்க, நான் அவரை பார்த்துக்கிறேன். ஏன் சார், இறந்து போனவரோட பர்ஸ், வாட்ச், விசிட்டிங் கார்டு, ஏபி விஸ்வநாதன், செக்யூரிட்டி ஆபீசர், மெட்ராஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், ஆபீஸ் போன் நம்பர் 2343131, ரெசிடென்ஸ், வீட்டு போன் நம்பர் 414345. ஏன்பா மதன், மறுபக்கத்துல எழுதுற அளவுக்கு இது என்ன அப்படி ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன்? சார், என் கணக்குப்படி போலீஸ் இந்த கேஸ்ல ஜாக்கிரதையா இருக்க போறாங்க. ஏற்கனவே நம்ம கமிஷனருக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது. அதுவும் கொலை நடந்த இடத்துல அவர் கிண்டு இருக்கு பாருங்க. என் மேல இருக்கிற வெறுப்பெல்லாம் அந்த கேஸ் மேல காட்ட போறாரு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த வழக்கை முடிடுவாங்க சார். அதனால போலீஸ் செய்ய வேண்டிய காரியத்தை, செய்யாம இருக்க போற காரியத்தை நாம செஞ்சு, யாரு கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க துப்பறிஞ்சு தினம் இதை பத்தி எழுதணும்னு வச்சுங்க, பரபரப்பான செய்தியா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சரிப்பா, நாட்டுல எத்தனையோ கொலை நடக்குது. இதேதான் கமிஷனரும் நினைக்கிறாரு. ஏதோ ஆள் மாறாட்டம் கேஸ், யாரோ நினைச்சு யாரையோ சுட்டுட்டாங்க, மிஸ்டேக் இன் ஐடென்டிட்டி. இந்த கூத்தெல்லாம் விலைக்கு வாங்குறதுக்கு நான் தயாரா இல்ல சார். எனக்கு சந்தேகம் வரதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, கொலை செய்யப்பட்ட ஆள் சாதாரண ஆள் இல்ல, விமான நிலையத்துல பாதுகாப்பு அதிகாரி. 2, கொலை செய்யப்பட்ட இடம் பப்ளிக் டெலிபோன் பூத். அவர் ஏன் சார் அங்க போனோம்? என்னப்பா அது, போன் பண்ண பப்ளிக் பூத்துக்கு போகாம வேற எங்க போவாங்க? இதுல சந்தேகப்பட என்ன இருக்கு? நோ சார், இட்ஸ் நாட் லைக் தட். செத்து போன விஸ்வநாதனுக்கு ஆபீஸ்ல ஒரு போன் இருக்கு, வீட்லயும் ஒரு போன் இருக்கு. பப்ளிக் டெலிபோன் பூத்ல இருந்து அவர் வீட்டுக்கு போறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. அவ்வளவு பக்கத்துல ஒரு போனை வச்சுக்கிட்டு அவர் ஏன் சார் பப்ளிக் பூத்துக்கு போகணும்? இல்ல சார், இதுல என்னமோ இடிக்குது சார். என்ன மதன், நம்ம டெலிபோன் டிபார்ட்மெண்ட்டை பத்தி தான் உனக்கு தெரியுமே. அவங்க வீட்டு டெலிபோன் வேலை செய்யுதோ வேலை செய்யலையோ. ஹலோ, 414345ங்களா? விஸ்வநாதன் சார் வீடுங்களா? அம்மா, நாங்க டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறோம். உங்க போன் ரிப்பேர்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கொடுக்கலீங்களா? சமீபத்துல உங்க போன் ரிப்பேர் ஆகலையா? அம்மா, ஏதோ தப்பா என்ட்ரி கொடுத்துட்டாங்க, சாரிம்மா. சார், போன் வேலை செய்யுது, வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்ப என்ன, இது உன் காலம், எதுக்கு என் பர்மிஷன்? கோ ஹெட்.